சதம் நிபதிதம் பூமௌ லோகான் பரிக்ரம்ய தமேவ சரணங்கதः சபித்ராஜ பரித்யக்தः சுரைச்ச சமஹர்ஷிபிகி. ஒவ்வொன்றா காக்கையசுரன் சீதையனுடைய திருமார்பிலே அலகால குத்தி அபச்சாரப்பட்டுட்டான். ராமன் சீதனுடைய மடியில தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கார். தூங்குறவனை எழுப்புறதுக்கு அவளுக்கு மனசே இல்லை, அவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கார். சமயம் எழுப்புறதுக்கு சீதைக்கு மனசு இல்லை, ஆனா வேற வழி இல்லை, காக்கை திருப்பி திருப்பி வந்து அபச்சாரப்படுறது. அதனால ராமனை தட்டி எழுப்பிவிட்டா. ராமன் எழுந்திருந்து பார்த்தா காக்கையசுரன் பட்ட அபச்சாரம். ஒரு தர்பத்தை உருவினார், பிரம்மாஸ்திரத்தை உச்சாரணம் பண்ணார், பின்னாடி விட்டுட்டார். இது பின்னாடியே போறது. அவன் ஒவ்வொரு வீடா போய் தட்டுறான். அவனுடைய தாப்பனார் தான் இந்திரன். திறக்கவே மாட்டார். தம் வீடு தங்க வேண்டாமோ, இவனுக்கு திறந்து விட்டுட்டு அப்புறம் தந்தலைக்கு ஆபத்து வந்துடுத்துனா திறக்கலை. சச்சி தேவி திறக்கலை, பக்கத்து ரிஷிகள்லாம் திறக்கலை, யாரும் கதவை திறக்கலை. அவனு சுத்தி பார்க்குறான். ச பித்ராச்ச பரித்யக்தா சுரைச்ச ச மகர்ஷிபிகி. ஒவ்வொன்றுத்துக்கும் சா போடுற பாருங்க. தந்தையும் விட்டுட்டார், மகர்ஷிகளும் விட்டுட்டா, எல்லாரும் விட்டுட்டா. ஒருத்தரும் ராமனை எதிர்த்துக்கிறதுக்கே விரும்பலை. கடைசியில் அவன் சுத்தி அடிச்சுன்னு திரும்பி வரான். அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்று அழைப்ப. எல்லா உலகத்திலையும் திரிந்து ஓடி ராமா நீ தான் அபயம் அப்படின்னு ராமன் திருவடிகளில் வந்து விழுகிறான்.